1985ஆம் நாளை இந்திய போதைப்பொருள் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. போதைப்பொருள் தயாரித்தல், பயன்படுத்துதல், கடத்துதல், அதனை விற்பனை செய்தல் என ஒவ்வொரு நிலைக்கும் தண்டனை வழங்க இச்சட்டம் வழிவகை செய்கிறது. விளையாட்டாக தொடங்கும் போதைப்பொருள் உயிருக்கே வினையாகி முடிகிறது. படிக்கும் வயதில் படிக்காமல், உழைக்கும் வயதில் உழைக்காமல் தெருவில் கிடந்து உருளும் போதையாட்களால் இப்புவிக்கு என்ன பயன்? நம் நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவிலும் பிற குற்ற செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக போதைப்பொருள் தான். ஒழுக்கம் உயிரில் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் கூறி சென்ற பின்பும் மதி இழக்க செய்யும் அந்த போதைப் பொருளுக்கும் நான் அடிமையாகலாமா? கூடவே கூடாது. படித்து புகழ் பெற வேண்டிய காலம் இது. 12 முதல் 25 வரை உள்ள மாணவர்களுக்கிடையே அதிகரித்து வரும் பான் மசாலா, குட்கா, போதைப் பொருள், சாக்லேட் பயன்பாடு போன்றவை அதிர்ச்சியை தரத்தக்கதாகும். ஒளிப்படைத்த கண்ணினாய் வாவா என்று பாரதியார் அழைத்த கூட்டம் இளைஞர் கூட்டம். ஒளிமையான பாரதத்தை உருவாக்குபவரின் கண்கள் ஒளியிழந்து கிடக்கலாமா? இடுப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடுமன்றோ. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உடல் தகுதி இல்லாமல் அறிவை வளர்க்க முடியாது. 2 கிராம் ஹெராயினை பயன்படுத்தி 500 பேர் போதை ஏற்றிக் கொள்ள முடியுமா? எனில் அது எத்தகைய ஆபத்தானது என்று அறிந்து கொள்ளுங்கள். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் கடைபிடிப்போம். போதையில்லா பாரதத்தை உருவாக்குவோம். அதன் குடிமகன்களாக நாம் வெற்றி நடை போடுவோம் என்று கூறிவிடுகிறேன்.